இன்றைக்கி நம்ம எப்படி கசூரி மேத்தி ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வெந்தயக்கீரை வாங்கிக்கிடலாம். வெந்தயக்கீரை எடுத்துகிட்டு நம்ம அந்த இலையை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துடலாம். இப்போ இலையை தனியாக பிச்சாச்சு. இப்போ இதை நம்ம கழுவிட்டு தண்ணியெல்லாம் அந்த மாதிரி வடிகட்டிடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம காய வச்சிடலாம். நல்ல வெயில் இருக்கிற இடத்துல நீங்கள் காய வச்சுக்கோங்க. இப்போ இதை காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். இதை நீங்கள் இந்த மாதிரி இப்படியே கையை வச்சு க்ரஷ் பண்ணி நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடராகவும் அரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம சப்பாத்திக்கு கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நம்ம லாஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்ல ஒரு க்ளீனான பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.